சுவாமியே சரணமையப்பா, சுவாமியே சரணமையப்பா, சுவாமியே சரணமையப்பா. குருவே துணை, குருவே துணை. இன்னைக்கு பக்தியை பற்றி தாங்க பேச போறேன். ஒவ்வொரு மனிதரிடத்தில் பக்தி தானாக வந்துடாது. இறைவனோட அருள் இருந்தால் மட்டுமே பக்தி உன்னிடத்தில் நீ உணர முடியும். அதுக்கு இறைவனுடைய அருள் வேணும். அப்ப சாதாரணமா ஒரு மனுஷனிடத்தில் பக்தி ஈஸியா கிடைச்சிடணுமா? கிடைக்காது. ஒரு பொருள் கிடைக்கிற நாம என்ன பண்றோம்? அதுக்கோசரம் நம்ம உழைச்சி அந்த பொருளை நம்ம வாங்குறோம். அது மாதிரிதான் கடவுளோட பக்தியை கிடைக்க நாம் என்ன செய்ய வேண்டும்? நீ கடவுளிடத்தில் தியாகம் செய்ய வேண்டும். கடவுளை தினந்தோறும் உன் மனதில் உள்ளத்தில் நினைத்து அவனை துதிக்க செய்ய வேண்டும். அப்ப பகவான் உன்னை நினைப்பான், உனக்கு ஆசீர்வாதம் செய்வான், உன் கனவிலும் வருவான், உனக்கு முக்தியும் தருவான், சக்தியும் தருவான் இறைவன். பக்தி ஃபர்ஸ்ட் நீ கடவுளை உள்ள இழுக்கணும். பகவான அன்பை நீ உள்ள இழுத்து பகவானை நீ வணங்கும் போது அவன் அருள் உனக்கு கிடைக்கும். அது முருகனாக இருந்தாலும், விநாயகனாக இருந்தாலும், ஐயப்பனாக இருந்தாலும், ஆதி பராசக்தியாக இருந்தாலும், அன்புக்கு அடிமையானவர்கள் இறைவன். நம்மை போல் அவர்களும் மனிதர். அன்புக்காக இயங்கும் ஒரு கடவுள். நம்மிடத்தில் யாரு பாசமாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு கஷ்டங்களையும் கொடுப்பான், நன்மைகளையும் கொடுப்பான் இறைவன். இன்பம் துன்பம், கஷ்டம் இன்பம். கஷ்டத்திலிருந்து உன்னை விடுபட வைக்கிறான் இறைவன், வெற்றியை தருகிறான் இறைவன். கஷ்டப்படாம நீ எதையுமே உணர முடியாது. அதே மாதிரி பக்தியை இறைவனிடத்தில் நீ உணர்ந்தால் மட்டுமே அவன் சோதனைக்கு உள்ளாகி அவனிடத்தில் முக்தி என்னும் ஞானத்தை பெறுகிறான் பான் இறைவன். அதுதான் நீ செய்யும் கடவுளிடத்தில் உண்மையான அன்பு, பக்தி. உனக்கு எல்லாமே கிடைக்கும். சுவாமியே சரணமையப்பா, சுவாமியே சரணமையப்பா. அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகனே சரணமையப்பா. என் தத்துவமசியே சரணமையப்பா.